கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இதில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகளிலே அவர் கனிகளை குறித்து அதிகமாய் வலியுறுத்தி பேசியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்பதை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும்? கனிகளின் அடிப்படையில. நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கிற மரம், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கிற மரம். மரம் எவ்வளவு உயரமாய் வளர்ந்தாலும், எவ்வளவு பெரிதாய் வளர்ந்தாலும், எத்தனை வருட பழக்கமுள்ளதா இருந்தாலும், அதிலே கனிகள் கெட்டதா இருக்குமானால், அது எப்படிப்பட்ட மரமா இருந்தாலும் சரி, எத்தனை வருட பழக்கமுள்ள மரமா இருந்தாலும் சரி, அது வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாய் இந்த காரியத்தை சொல்லி இருக்கிறார். அதற்கு கீழே நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, அநேக அற்புதங்களை உம்முடைய நாமத்தினாலே செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் சொல்வாராம், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். அப்படி என்றால் இங்கே ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. தீர்க்க தரிசனம் உரைக்கிறது, பிசாசுகளை துரத்துகிறது, அற்புதங்களை செய்கிறதெல்லாம் அவர் கொடுத்த வரங்களின் அடிப்படையில். ஆனால் நியாய தீர்ப்பு யாருக்கு எவ்வளவு வரங்கள் இருக்கிறது என்று பார்த்தல்ல கொடுக்கப்படுகிறது. நியாய தீர்ப்பு கனிகளின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. வரங்கள் கர்த்தர் நமக்கு பிரயோஜனத்துக்காக தருவது, கனிகள் நாம் அவருக்கு கொடுப்பது. இதை தேவ பிள்ளைகள் மறந்து விடவே கூடாது. எரேமியா 24வது அதிகாரத்திலே ஆலயத்திலே 2 கூடைகள் வைக்கப்பட்டிருப்பதை எரேமியாவுக்கு கர்த்தர் காண்பித்துக் கொடுக்கிறார். ஏன் 2 கூடைகள்? 2 கூடைகளிலும் அத்திப்பழங்கள் இருக்கிறது. அத்திப்பழங்களை ஒரே கூடையில் வைக்க வேண்டியதானே? ஒரே ரகம் பழம்தானே? ஒரே ரகம் பழம்தான். ஆனால் 2க்கும் என்ன வித்தியாசம் என்றால், ஒரு கூடையில் இருக்கிற பழங்கள் புசிக்க தகுந்த நல்ல பழங்களாயிருந்தது. இன்னொரு கூடையில் இருந்த பழங்களின் பெயரும் அத்தி பழங்கள் தான். ஆனால் அதை புசிக்க கூடாதபடிக்கு அது கெட்டதா இருந்தது. நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தர் இப்படி பிரித்தெடுக்கிறார். பரலோக ராஜ்யம் வலை வீசுகிற மனிதனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அவன் வலையை வீசி கரையிலே அத்தனை மீன்களை எடுத்த பிறகு அதிலே நல்லவைகளை சேர்த்து கொண்டு செல்லுகிறான், ஆகாதவைகளை தள்ளிவிட்டு போகலாம். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கனியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய ஓட்டம் வெற்றியுடன் முடிய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கனியுள்ள வாழ்க்கை வாழ என்ன செய்ய வேண்டும்? நதியோரத்திலே நாட்டப்பட்ட விருட்சங்களைப் போல காணப்பட வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டுமானால், பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். அப்படி நாம் காணப்படும் போது ஆவியானவர் நமக்குள் இருக்கிற அசுத்தத்தை உண்டாக்குகிற கிரியைகளை சுத்திகரித்து நல்ல கனிகளை கொடுக்கும்படியான கிரியைகளை நமக்குள்ளே செயல்படுத்துவார். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல கனி கொடுக்கிற மரங்களாய் நாம் காணப்பட கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நதியோரம் நாட்டப்பட்ட விருட்சங்களாய் நல்ல கனிகளை கொடுக்கிற வாழ்க்கையை வாழ ஆவியானவரே எங்களுக்கு அனுகிரகம் செய்தல். எங்களை நீர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.